சாந்தி சாந்தி சாந்தி. என்னத்தை கோர்ட்டில் கூப்பிட்ற மாதிரி 3 டைம் சாந்தி சாந்தி சாந்தின்னு கூப்பிட்றீங்க? நைட்டில் அது ஒரு படம் பார்த்தேனம்மா, அதோட எஃபெக்ட் தான். சரி சொல்லுங்கள், எது கூப்பிட்டீங்க? எனக்கு காணுங்க தான், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குத. ஏம்மா புது வருஷம் ஆரம்பிக்குது நாளைக்கு, வீடு பாரு எப்படி இருக்குன்னு. அது என்னத்த புது வருஷம், அதே மந்த் ரிப்பீட் ஆக போகுது, அதே டே ரிப்பீட் ஆக போகுது. என்ன அந்த நாள் மண்டே வந்துச்சுன்னா இந்த டைம் டியூஸ்டே வரும், டியூஸ்டே வந்துச்சுன்னா வெட்னஸ்டே வரும். எது பேசாத, எதுக்கு சொல்கிறாங்க புரிஞ்சுக்கோ. பெரியவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். சரி, இதை இப்போ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிடு. அப்புறம் வீடு நல்லா பெருக்கி, நல்லா முக்கு மூளை எல்லாத்தையும் நல்லா பெருக்கணும். சுத்தமாக பெருக்கினதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடு. டைம் வாங்கின ஃபினைல் நல்லாவே இல்லை, ஒரு மனமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நல்லா மணக்க ஒரு ஃபினைல் வாங்கிட்டு வா. வீடெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சி எடுக்கணும். எல்லா பாத்திரங்களையும் வாஷ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதானத்தை இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா? மேலே ஸ்லாப்ல அந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தியா, அது எல்லாத்தையும் நல்லா புளி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும். அதுக்கப்புறம் மண்ணை போட்டு தேய்ச்சி கழுவணும். அவ்வளோதானத்தை. வீட்டில் இருக்க எல்லா அட்டைப்பீடையும் போயிடும். அப்போ தான் அப்போ உங்களுக்கு நல்லா தண்ணி சுட வச்சு தரேன். குளிச்சுருங்க நல்லா தேய்ச்சி. இப்போ அது என்ன சொல்ல வர்ற? அட்டைப்பீடங்கிறியா? ஐயோ, அப்படி உங்களை போய் சொல்லுவேன் அத்தை. வீட்டில் இருக்க எல்லாத்தையும் தொடச்சி கழுவும் போது நீங்களும் குளிக்கணும் அத்தை, அதுக்கு நான் சொன்னேன். வாயை மூடிட்டு போய் வேலையை பாரு. ஓகே அத்தை. சப்பா இந்த காலத்து பொண்ணுங்க இருக்காங்களே. நான்லாம் எங்கள் மாமியார் சொல்கிறதுக்கு மறுபேச்சே கிடையாது. இவன் என்னன்னா 10 கேள்வி கேட்குறேன். என்ன நினச்சிட்டு இருக்காங்க மனசில்? ஒரு ஆள் இத்தனை வேலையை பார்க்க முடியுமா? நான் மட்டும் நல்லா உட்காந்து ஷார்ட்ஸும் வீடியோஸும் உட்காந்து பார்க்க வேண்டியது. நீங்கள் நாய் மாதிரி உழைக்கணும். நான் யாருன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹலோ சங்கீதாவா? அக்கா சொல்லுங்கக்கா. அம்மா இன்னைக்கு கொஞ்சம் வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், நீ வரியா அன்னைக்கு? ஏக்கா பாத்திரம் விளக்குறதுக்கு 200 ரூபா, வீடை துடைக்க 200 ரூபா, ஜன்னல் கதவு சோஃபா கவரு எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு 500 ரூபா. இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு கிடாமா சொல்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு தாண்டா வேணும். அக்கா ஒரு நாள் கணக்காக்கா சொல்கிறேன். அடிப்பாவி, ஒரு நாளைக்கு உனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துட்டு நானே எல்லா வேலையும் செஞ்சிருவேனே. அப்போ சரிக்கா நீங்கள் பாருங்கக்கா, எனக்கு நிறைய வீடு இருக்குது. ஏம்மா கொஞ்சம் கன்செஷன் பண்ணிக்கோமா. அக்கா போன டைம் உங்கள் வீட்டில் வேலை பார்த்ததுக்கே 200 ரூபா பேலன்ஸ் வச்சுருக்கீங்கக்கா. ஸோ இன்றைக்கி வந்து 1200 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் வேலைக்கு வருவேன். சரி என்ன செய்ய, வந்து தொலை. அக்கா 12 மணிக்கு தான்க்கா வர முடியும். 12 மணிக்கு வந்து எப்படி இந்த வேலையில் முடிப்பேன்? அதான்க்கா என் திறமையே. ஒரு டீ காப்பி வடை எல்லாம் ரெடியாக வச்சுருங்க. அட பாவிகளா, செஞ்சு கொடுக்கறதுக்கு நானே உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சிடலாம் போலயே. என்ன குடும்பப்படுத்துகிறாங்கப்பா. இந்த வேலைக்காரங்களுக்கு அகேன்ஸ்ட் ஸ்ட்ரைக் தான் பண்ணணும். அக்கா என்னமோ திட்டிட்டு இருக்கீங்களாக்கா? இன்னும் லைன்லையா இருக்கா? லைன் கட் ஆகலையா? சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். வரணுமா வர வேண்டாமா? தாயே நல்லா இருப்ப, வா தாயே. அக்கா நீங்கள் திட்டினதுனால எனக்கு சமோசாவும் பப்ஸும் வாங்கி வைங்க. முன்னாடி சமோசா, வேலைக்கு அப்புறம் பப்ஸு. ஒய்மா தாயே ஃபோனு. யார் மணி? சாந்தி அக்கா என்னையே வேலைக்கு கூப்பிட்டாங்க. என்கிட்ட கேட்காம என் மருமக செய்ய மாட்டாளே. எங்கம்மா நீ தெரியாமல் வேலை வீட்டுக்கு வந்துட்டு போடப்போமா? அதெல்லாம் கிடையாது, உங்கள் மருமக தான் என்னை ஃபோன் பண்ணி வீட்டில் நிறைய வேலை கொடுத்துட்டீங்களாம்ல, வந்து பார்க்க சொன்னாங்க. இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க உங்ககிட்ட? அத்தை எனக்கு திடீர்னு கண்ணு வலி வந்துச்சு அத்தை, அதனால தான் அவ்வளோ வேலைக்கு கூப்பிட்டுட்டேன். நான் பேசும்போது கண்ணு வலிக்கலாமா? திடீர்னு நம்ம கண்ணு வலி வந்துச்சு. அத்தை என் கண்ணை பார்த்துறாதீங்க, அவ்வளோதான். கண்ணு வலியெல்லாம் சொல்லிட்டா அத்தை வரும், தானாக வந்துருச்சு அத்தை. ரொம்ப வலிக்குது அத்தை, நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். வேலை செய்யாமல் இருக்கிறது என்னென்னலாம் காரணம் சொல்கிறேன். சரி யாருமே இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. நான் வேலையை யாரும் கேட்க முன்னாடி எதை கேட்டேன்லக்கா. என்னதிரி கேட்டா? ஒன்றும் இல்லைத்த, டீ காஃபி கொண்டு கட்டுமா? என்ன புதுசாக இருக்கி? உனக்கு இந்த வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னு? ஏம்மா நான் டீயும் ஸ்நாக்ஸு சாப்பிடாம எந்த வேலையும் நான் ஆரம்பிக்க மாட்டேன். இவங்க பெரிய கரெக்ட் வேலையை பார்க்குறாங்க, உங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸ் கொடுத்து ஆரம்பிக்காங்க. ஆச்சி ரொம்ப பேசாதீங்க ஆச்சி, இல்லாட்டி நான் பாட்டுக்கு போயிடுவேன். இப்போ என் மருமக பார்த்துக்க மாட்டாங்க எல்லா வேலையும். நான் வீடு நான் சொல்லிட்டு இருக்கேன். என் கண்ணு அத்தை, என்னால் வேலை பார்க்க முடியாத புரிஞ்சுக்கோங்க அத்தை. எல்லாம் கண்ணு பப்ஸத்தை இப்போ நான் கேட்டால் தான் கொடுப்பேன். இன்னைக்கு நான் கேட்காமே கொண்டு வந்து கொடுக்க என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிங்க அத்தை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குத்த. இப்போ நான் ஆர்டர் பண்ணேன். நல்லா இருக்கேன், என் பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்க நீ நல்லா ஆர்டர் பண்ணேன் உன் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்க. உங்களுக்காக தானே அத்தை ஆர்டர் பண்ணேன், எனக்காக அத்தை. சரி கூட சாப்பிடுவான். நீ கூட்டிட்டு வந்து வேலைக்காரியா வேலையை ஆரம்பிக்க சொல்லு, இல்லை நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இரு வெயிட் பண்ண, என்ன அவளுக்கு பப்ஸ் கொடுத்துட்ருக்க? அத்தை நீங்கள் ஏன் அதை சொல்லியிருக்கீங்க, விருந்தாளி வந்து வீட்டில் கடவுளுக்கு சமம்ட்டு. விருந்தாளி இது வேலைக்காரி. ஏச்சி ரொம்ப கேவலப்படுத்துறீங்க ஆச்சிங்களே. நாங்களும் மனுஷங்க தானே, நீங்கள் மட்டும் பப்ஸ் சாப்பிடுவீங்கன்னு நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கவா? நீ வீட்டு வேலை தானம்மா செய்ய வந்தா, இல்லை பப்ஸு சாப்பிட வந்தியா? அத்தை சாப்பிட்டு வேலையை ஆரம்பிச்சிருவாத்த. சாஸ் இல்லையாக்கா? அந்த ஃப்ரிட்ஜில் அந்த சில்லி சாஸ் இருக்குது, கொண்டு வந்து கூட அவளுக்கு. இல்லை லாடில் பக்தா சாஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டான். எங்கள் வீட்டில் நாங்கள் கிசான் டொமேட்டோ சில்லி சாஸ் தான் வாங்கி வச்சுருக்கோம், அது இல்லாமல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். ஆமாம்மா உங்கள் ரேஞ்சுக்கு எங்களுக்கு வருமாம்மா. நீ சங்கீதா சாப்பிட்டு கொஞ்சம் வேலையை ஆரம்பிமா தயவு செய்து. அப்பா சமாளிக்கிறதுக்குள்ள பெரிய படாய் போச்சே, பாடுபடுத்த காத்துருக்காளோ. ஏம்மா சாப்பிடுமா சீக்கிரம், இதுக்கு 1 மணி நேரம் எடுப்பியா? பாட்டி ரசிச்சு சாப்பிட விடுங்களே பாட்டி, ஏன் பாட்டி அநியாயம் பண்ணுறீங்க? போதுமா இல்லை டீ ஜூஸு காஃபி ஏதாச்சும் வேணுமா? ஏதாச்சும் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிடுமா கொஞ்சம். இது என்னது, இந்த துணி வச்சு யார் டஸ்ட் பண்ணுவா? எந்த காலத்தில் இருக்கீங்க? டஸ்டிங்க்குன்னு ஒரு ப்ரஷ் இருக்குது, அதை வாங்கி கொடுத்தா தான் நான் டஸ்ட் பண்ணுவேன், இல்லாட்டி நான் டஸ்ட் பண்ண மாட்டேன். நான் எல்லாம் இழுத்தாம டஸ்ட் பண்ணுவேன். அக்கா எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குக்கா. எனக்கு இந்த கிளாத் எல்லாம், கிளாத்தை பார்த்தாவே பாருங்க எப்படி இருக்குன்னு.
இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ண முடியாதுக்கா. எனக்கு டஸ்டிங் ப்ரஷ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் டஸ்ட் பண்ணுறேன். சரி இரு வாங்கி தரேன். அது வரைக்கும் நீ சும்மா நிற்க போறியா? அது வரைக்கும் ஏதாச்சும் துடைக்கலாம்ல? அக்கா எனக்கு சொல்லி தராதீங்க வேலை, எனக்கு தெரியும். டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருக்கிட்டு தான் துடைக்க முடியும். 10 டைம் பார்க்க சொல்கிறீங்களா ஒரே வேலையை? இந்தா தொட. இது என்னக்கா ஒரு கம்பியில் துணியை கட்டி கொடுத்துட்டீங்க, இதை வச்சு எப்படிக்கா துடைக்க? ஏம்மா இப்படி படாப்படுத்துற? என்ன க்ளீனிங் பண்ணணுங்கிறீங்களா பண்ண வேண்டாங்கிறீங்களா? தாய் நீ கிளம்பி போத்தாய். இரு 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 வேறு ப்ரஷ் எடுத்து வரேன். அம்மா இது ஓகேவாம்மா? இது ஓகே இது ஓகே, கொடுங்க டஸ்டிங் பண்ணுறேன். கிடச்சிச்சுல, இப்போ போய் வேலையை பாரு. போகிறேன். எங்கடி பிடிச்ச இவ்வளோ? அத்தை இது நம்ம வீட்டில் வேலை பார்த்தோதான். பாப்பா எனக்கு தலைவலிக்குதுப்பா. அக்கா டஸ்டிங் பண்ணி பெருக்கிட்டேக்கா. மாப் கொடுத்தீங்கன்னா தொடச்சி போட்டுவேன். என்னக்கா டஸ்டிங் பண்ணியிருக்கா? அங்கங்கே குப்பையாக இருக்குது. கண்ணாடி செக் பண்ணி எவ்வளோ நாளாச்சு? 1 வருஷம் ஆச்சுமா. என் பையனுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, மருமகளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஃபஸ்ட்டு கண்ணாடியை செக் பண்ணுங்கள், நல்லா நீட்டாக தொடச்சிருக்கேன். இது என்னது? இது வச்சு எப்படி துடைக்க? அதனால் குடிஞ்செல்லாம் புளியெல்லாம் முடியாது. இந்த புளிகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க, அதை கொண்டு வாங்க. மகாராணி இவளுக்கெல்லாம் வேணும். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. அதெல்லாம் முடியாதுக்கா. சப்பா எப்பா நானே பண்ணியிருக்கலாம் போலையே. இது ஓகேவா? இது ஓகே ஓகே ஓகே. ஒரு வேலை செய், வேறு என்ன வேணுமோ அதை லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. நாங்கள் எல்லாம் அடுத்த டைம் வந்து ரெடியாக வாங்கி வைக்கிறோம். தொட தாயே தொட. ஆச்சு கண்ணு தெரியலாச்சு. நான் தான் தொடச்சிட்ருக்கேன்ல, தொடக்க இடத்துல வந்து நடந்தால் அப்புறம் வழுக்காமல் என்ன செய்யும்? ஒன்றும் ஆகல இல்லைக்கா. வேலைக்காரி மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலன்னு வச்சுக்கோ, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அக்கா முடிச்சிட்டேக்கா. வேறு ரூமெல்லாம் தொடச்சிட்டே நீ? நல்லா தேய்ச்சி தொடச்சிருக்கேன், பார்த்தா தெரிய மாட்டேங்க. அக்கா எங்கக்கா சமோசாவும் டீ கொண்டாங்கக்கா, கிளம்புறேன். சமோசா டீயா? நான் தான் சொல்லியிருந்தேன்ல, வரப்போ எனக்கு பப்ஸ் வேணும், கிளம்பும்போது எனக்கு சமோசாவும் டீ வேணும்னு. அடிப்பாவி, அப்போ என் மேலே அக்கறை நீ வாங்கலை, வேலைக்காரி கொடுக்கறதுக்காக வாங்கினது நீ ஏன் கொடுக்குற? அது அப்படி இல்லத்த, அவன் வேலை செஞ்சு டயர்டாயிடுவான்ல, அதனால பார்த்தேன். எவ்வளோ தூரம் டயர்டாயிடுவான்ட்டு எவ்வளோ வேலை பார்த்தான்னு பார்த்தேன். கொண்டு வரியா இல்லை காசோட சேர்த்து காசு எக்ஸ்ட்ரா போட்டு தரியா? எவ்வளோ சம்பளம் சொல்லு, அதோட சேர்த்து கொடுத்துடலாம். ஆச்சு 1000 ரூபா கொடுக்கணும் ஆச்சு. 200 ரூபா போன டைம் பேலன்ஸு 1200 ரூபா. சமோசா டீ எல்லாம் சேர்த்து ஒரு 100. ஸோ 1400 ரூபாயை கொடுங்க. தீபாவளி போனஸுன்னு சேர்த்து ஒரு 100 ரூபாயை வச்சுக்கோங்க. தீபாவளி தான் முடிஞ்சிச்சலாமா? நியூ இயர் போனஸாக கொடுத்துருங்க. செஞ்ச வரைக்கும் உனக்கு போனஸ் வேறு ரவுண்ட் பண்ணி 1500 ரூபாய்னு வச்சுக்கலாமே. கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்தான். உனக்கு உனக்கு பாவம் ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல. இந்த நியூ இயர்க்கு சேலை வாங்கி கொடுக்கலான்னு 1500 ரூபா எடுத்து வச்சுருந்தேன் தனியாக உனக்குன்ட்டு. அந்த காசு எடுத்து அவளுக்கு கொடுத்துரு. சேலை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமா? 1500 ரூபாய் நான் எங்கே போக? சரி உனக்கு சேலை கொடுப்பேன். இல்லை ஒரு ஹாப்பி நியூ இயர். தாண்டு நாள் வாழ்த்துக்கள். குடும்பத்துக்கும் இல்லத்துக்கும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.